ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 3 இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சக்திவேல் முத்துவேல் எங்கே அந்த குடும்பத்தோடு சேர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தேவையில்லாமல் வீட்டில் அடிக்கடிக்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் அப்போத்தான் வீட்டில் பயங்கரமாக புலம்பிகிட்ருக்காங்க. என்னமோ ஊரில் இல்லாதது நடக்கிற மாதிரியே கத்திட்டு போகிறான் கூறு கட்டவன், இவனுக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்லையா, இவன் தான் பகை சண்டை சச்சரவுன்னு கோவத்தோடையே இருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற என் பிள்ளை மனசையும் மாற்ற பார்க்குறான். ஏன் தங்கச்சியோடையும் மகளோடையும் தானே பேசினா, அப்படியே ஒன்று சேர்ந்தாலே என்னவா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை போல இருக்குது. எப்பயுமே பகையோடையே பார்த்துட்ருக்கான் அறிவு கட்டவன் அப்படின்னு தான் அப்போ தான் புலம்பிகிட்ருக்காங்க. நான் சாவறதுக்குள்ளே எப்படியாச்சும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும், ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் இவன் அதை நடக்க விட மாட்டான் போல இருக்கே அப்படின்னு தான் புலம்பிகிட்ருக்கோம். அத்தை என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள், சாவு அது இதுன்னு, அதெல்லாம் எதுவும் ஆகாதத்த, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. பார்க்கலாமா, அது என்னைக்கு நடக்குதோ பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட தெரியல இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு தான் வடிவும் அப்போ தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆத்தா அதுக்காக ஏன் இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, அது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஆத்தா, நீ இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமாக இருப்பா பாரு அப்படின்றாங்க. ஆமாண்டா ஆமாம், இதுக்கு மேலேயும் இன்னும் நான் 100 வருஷத்துக்கு இருப்பேன், உட்காந்து பார்த்துட்டுடா, உனக்கே 100 வயசுக்கு மேலே ஆயிடுவிடா, நீயே கிழவன் ஆயிடுவேன் அப்படின்னு தான் அப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ஆத்தா அப்படின்னு தான் உட்காந்துட்ருக்காங்க. எப்பயுமே மக குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கல்ல அத்தை அப்படின்னு தான் சுகன்யாவும் நினச்சிட்ருக்காங்க. என்னடி என்ன தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற வேலையை விட்டுட்டு போய் உட்காந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு அத்தை அவங்களுடைய அப்பத்தான் சொல்கிறாங்க. உள்ளே போயிடுறாங்க சுகன்யாவுமே கூட. ஆமாம் சுகன்யா நடு, நீ போய் ரெஸ்ட் எடுப்ப, நான் உனக்கு பால் கொண்டு வரேன் அப்படின்னு பழனி போகிறாரு. இருங்க தம்பி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வடிவும் உள்ளே போகிறாங்க. அண்ணா நீ உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறேண்ணே, நான் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்றாங்க. ஆமாண்டா நான் படுத்து அப்படியே தூங்குறேன், கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் பழனி உள்ளே கூட்டிகிட்டு போய் முத்துவேலை படுக்க வைக்கிறாங்க. பால் கொண்டு வந்துடுறாங்க. வடிவு அதை எடுத்துக்கிட்டு சோனியா ரூமுக்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம பழனி சுகன்யாவுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வீட்டுக்கு போன உடனே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மயிலை நிற்க வச்சு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்னவே வேணான்னு தூக்கி எறிஞ்சதுக்கப்புறமும் என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு செலவு பண்ணுறதுக்கு அவர் யாருமா, எனக்கு என் குழந்தைய என்னால் வளர்த்துக்க முடியும், அவர் அன்றைக்கி என் குழந்தை இல்லைன்னு தானே தூக்கி எறிஞ்சிட்டு போனார், இன்றைக்கி என்ன என் குழந்தை மேலே அக்கறை வந்துச்சு அவங்க எல்லாருக்குமே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தான் இங்கே நம்ம மயில் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு கதவை சாத்திக்கிறாங்க. போய் படுத்து தூங்குறதுக்காக கூறு கட்டவா உழைக்க தெரியாமல் இருக்கா, அவளுக்கு பணம் வேணான்னா கொடுக்குறத வாங்கி வச்சுக்கலான்றது தெரியுதில்ல அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்ற ஒரு அல்பாசியில் இப்படி பேசுகிறாங்கிறது நல்லாவே மயிலுக்கும் தெரியும். அதனால தான் அவங்களுமே இப்படி மாறிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா நாள் காலையில் சரவணன் மயில் வேலைக்கு போகிற வழியில் மயிலை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. மயில் ஆனால் முகத்தில் அடித்த மாதிரி, உங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பணத்தை வாங்கலைன்னு கேட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க, என் குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியும், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இங்கே பார், குழந்தை மேலே இருக்கிற அக்கறை தான் குழந்தைக்கு இவங்களும் தாத்தா பாட்டின்ற கடமையில் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க, நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்காத, புடி இந்தா பணம் அப்படின்றாங்க. ஓ நீங்கள் பணம் கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சா, அவங்க கொடுத்து வாங்கலனோடனே உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்களா அப்படின்னு. இங்கே பார், முதல்லையே அப்பா என்ன தான் பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னார், நான் தான் முடியாதுன்னு, அதுக்கப்புறம் தான் அம்மா வந்தாங்க, இப்போ திரும்பவும் நானே குழந்தை மேலே இருக்கிற அக்கறையினால் வந்திருக்கிறேன், தேவையில்லாமல் பேசாதான், வீட்டில் யாருக்கும் நான் பணம் கொடுக்க வந்த விஷயம் தெரியாது, புடி அப்படின்றாங்க. ஐயோ அந்த அளவுக்கு நல்லவரா நீங்கள், சத்தியமாக வேண்டாம் சாமி, வேண்டவே வேண்டாம், நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க பாருங்கள், அதுவே பெரிய விஷயம், எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அது என்னுடைய குழந்தையும் தான், அன்றைக்கி ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன், பேசாமல் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. உங்கள் குழந்தைன்ற அளவுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நான் வரேன் அப்படின்னு மயில் போயிட்டே இருக்காங்க பணத்தை கூட வாங்காமல். அதுக்கு அடுத்தது கோவத்தோட சரவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அஞ்சலியை பார்க்க கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை பற்றி அஞ்சலி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ திமிரு தெரியுமா, நான் பணத்தை கொடுக்குறேன் வாங்காமலே போகிறா, வேண்டான்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு இங்கே சரவணன் புலம்பிகிட்ருக்கோம். விடு சரவணா, அது அவங்க சுயமரியாதையோட அவங்க குழந்தைய வாழணும்னு வளர்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அப்படின்றாங்க. அவளால் நாங்கள் எல்லோரும் தான் கஷ்டப்பட்டோம், அவள் ஒன்றும் கஷ்டப்படலை அப்படின்னு சரவணன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அஞ்சலிக்கு யார் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி சரவணன் 2 பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு அரசி காலேஜுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாண்டியனுமே கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கிளம்பிட்டாங்க. சரவணா எங்கடா இருக்க? நான் கிளம்பிட்டேன், நீ வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறியா அப்படின்றாங்க. அப்பா கிளம்பிட்டிங்களா? கடையை முடிட்டு நான் எப்படிப்பா சாப்பிட வர்றது அப்படின்றாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா அப்படின்றாங்க. கடையை பூட்டி நீ சாவி அங்கேயே வச்சுட்டு வா, நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னவும் சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா என்ன சரவணா என்னாச்சு அப்படின்னு அப்பா வேறு கடைக்கு வராராம். நான் கடையை திறந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அவர் கடைக்கு வந்துட்டு என்ன சாப்பிட அட்டுப்பலான்னு வந்துட்டுருக்காரு. ஃபோன் பண்ணி எப்படியோ நல்ல வேலை சாப்பிட்டுட்டு வந்துடுறான்னு முன்னாடியே சொன்னார். கடைக்கிட்ட வந்து நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறான்னு சொல்லாமல் விட்டுட்டாரு. எனக்கு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கடையை முடிட்டு சாவியை அங்கே வச்சுட்டு சாப்பிட போன்னு சொல்லியிருக்காரு. நான் போய் சாவி என்கிட்ட தான் இருக்குது, நான் இன்னும் கடையை திறக்கல, போய் சாவி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புறேன் அஞ்சலி. சரி நீ பார்த்து பத்திரமா போ என்ன அப்படின்றாங்க. சரி சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட சைடும் சரவணனோட சைடும் கடைக்கிட்டே அவரும் வந்து போயிட்டாரு. போயிட்டு அப்பா பார்த்துடக்கூடாதுன்னு வெளியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு சாவியை அங்கேயே வச்சுட்டு சரவணன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு அரசி காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. வழியில் பார்த்த சரவணன் நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரட்டுமா அரசி அப்படின்றாங்க. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே, நீ எங்கே வீட்டுக்கு போறியா அப்படின்றாங்க. ஆமாம் செலவுக்கு பணம்லாம் வச்சுருக்கியா அப்படின்றாங்க. இருக்குண்ணே, அப்பா கிட்ட காலையில் 100 ரூபா வாங்கிக்கிட்டேன் அப்படின்றாங்க. 100 ரூபா காலேஜ் போகிற பொருள் கிட்ட இருக்கணுமா, இந்த இன்னும் 100 வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஆனால் அப்போ தான் கொடுத்தாருல போதுண்ணே அப்படின்றாங்க. இல்லை இது அப்படி வச்சுக்கோ அப்படின்றாங்க. பார்த்து பத்திரமா போயேன்னு அப்படின்றாங்க. சரிண்ணா அப்படின்னு அரசி கிளம்பிடுறாங்க. சரவணனும் சாப்பிட வந்துடுறாரு. அரசி போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அவங்களோட ஃப்ரெண்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. நான் வந்துட்டேன்டி, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு மாற்றி மாற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் காய்கறி ஏதாச்சும் கடையில் வச்சு விற்று கொடுக்க முடியுமா, இல்லை நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக விற்கலான்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் காய்கறி எடுத்துகிட்டு வரும்போது வழக்கம் போல் அரசியும் அவரும் பார்க்காம ஒருத்தர் இடிச்சிக்கிற மாதிரி ஆகுது. அப்போது திரும்பவும் சாரின்னு சொல்லிட்டு இவர் எழுப்பவும் ஐயோ இப்போயும் ஏமால் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் பார்த்தா அப்போ தான் தெரியுது நேற்று இடிச்ச அதே வண்டி அப்படின்னு. நீங்களா அப்படின்னு அவர் கேட்கவும், நீங்களா அப்படின்னு அரசி கேட்கவும், என்னங்க எப்போ பார்த்தாலும் என்னோட லைன்லேயே கிராஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம அரசி வந்து கேட்கவும், இந்த கேள்வியை நான் தாங்க உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே வந்து என் வண்டியிலே விழுகிறீங்க அப்படின்றாங்க. சாரிங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு எதுவும் அடிப்படலைல்ல அப்படின்னமோ அதெல்லாம் அடிப்படலைங்க அப்படின்னு. சரி தண்ணி குடிங்க அப்படின்னு உடனே என்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. எப்பயுமே இந்த பழக்கத்தை மட்டும் மாற்ற மாட்டிங்களே. ஆமாம் வழியில் போகும்போது ஃபோன் பேசாமல் முதல்ல போக கற்றுக்கோங்க அப்படின்றாங்க. சாரி அவசரமாக காலேஜ் கிளம்பிட்டுருக்கோம், ஃப்ரெண்டு கால் பண்ணா அதான் அப்படின்றாங்க. சரிங்க பார்த்து போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இவரும் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அரசி போயிட்டே இருக்கும்போது அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் இப்படி இடிச்சுக்கிட்டு மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க எழுந்திரிச்சு நின்று. ஆனால் இதை நம்ம குமரவேல் பார்த்துடுறாரு. குமரவேல் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது இது, யார் அவன், யார்கிட்ட பேசிகிட்ருக்கா அரசி அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அரசி போயிட்டுருக்கும்போது நீல அரசி அப்படின்றாங்க. அரசி வந்து குமரவேலை பார்த்த உடனே கோவமாடிறாங்க. என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இப்போ இங்கே நிப்பாட்டிகிட்ருக்க அப்படின்றாங்க. ஆமாம் யார் அது அப்படின்றாங்க. யார் அப்படின்றாங்க அரசி. வழிய எனக்கு நேரம் ஆகுது, நான் போகணும் அப்படின்னு. இல்லை அரசி யார் அவன் சொன்னான், யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்பட்டு பேசுவோம். அவரா, உனக்கு என்ன, அவரை பற்றி உனக்கிட்ட எதுக்கு சொல்லணும், முதல்ல கிளம்பு எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு. இங்கே பாரு அரசி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்கிட்ட நான் பல தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போவும் என் மனசில் நீ தான் இருக்கிற, நான் உன்னை இப்போவும் இந்த அளவுக்கு நேசிக்கிறேன். ஆனால் நீ என்னென்னா வேறொரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற. இங்கே பாரு அரசி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் வேறொரு பையன் கூட பேசி பழகிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காது என்ன அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்கோம். சி வாய மூடு, அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது, அவர் ஒன்றும் என்னோடய லவ்வர் கிடையாது, நாங்கள் சும்மா கேஷுவலாக தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம், நீயா உன் கற்பனையை வளர்த்துக்காத. அதே சமயத்தில் இன்னொரு தடவை நான் உன்னை லவ் பண்ணுறேன்றது உன் வாயில் சொல்லாத, நான் எப்பயுமே உனக்கு கிடையாது, நீ இன்னமும் அந்த எண்ணத்தோடு இருந்தேன்னா அது அடியோடு அழைச்சிரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இது மட்டும் என் வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நான் உன்னை நம்பி ஏமாந்த காலம்லாம் எப்போவும் முடிஞ்சு போச்சு, திரும்பவும் உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு அரசி வந்து கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பொய் சொல்வா, ஒருவேளை நாம் அவளை லவ் பண்ணிகிட்டும் இருக்கணும்னு தெரிஞ்சதுனால ஸோ அந்த பையனை பற்றி சொன்னால் நம்ம ஏதாச்சும் பண்ணிவிடுவோம், இல்லை
அவன்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு ஒரு வேளை மறைப்பா இல்லை இனிமேல் அரசியை தினமும் வாட்ச் பண்ணணும், அவன் யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கம் அரசி வந்து எங்கே இன்னொரு பையனோடையே லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே அமைதியாக அவர் பாட்டுக்கு வந்து அரசிக்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு பாண்டியன் அங்கே போன வேலையை முடிச்சுட்டு கடையை திறக்கலான்னு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. கடையை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன வெளியே சுத்தமாக இருக்குது, உள்ளே அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எப்பயுமே காலையில் வந்த உடனே சாமி படத்துக்கு பூ போட்டுட்டு விளக்கேற்றி வைப்பான், கடையை சுத்தமாக வைப்பான். ஆனால் இது என்ன தூசி அப்படியே இருக்குது, விளக்கேற்றவே இல்லை, பூ கூட வாங்கிட்டு வந்து வைக்கல. இவன் காலையில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், கடையை திறந்தானா இல்லையா அப்படின்னு பாண்டியனுக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியனை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வழியாக பூக்காரமாக போகிறாங்க. அவங்கக்கிட்ட நிற்பாட்டி பூ ஒரு முளை வாங்கி வச்சு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இவன் வர வர கொஞ்சம் கூட சரியே இல்லை, கடையை திறக்காமல் காலையிலேருந்து எங்கே போயிருப்பான், நம்ம சொன்ன உடனே சரி கடையை திறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறப்பா கடையை மூடிட்டேன்னு சொன்னானே அப்படின்னு நம்ம பாண்டியன் சந்தேகத்தோடு இருக்காரு. சரவணன் வர வர செய்கிற விஷயங்களே வந்து பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட பாண்டியனுக்கு. அப்போ தான் நம்ம சரவணன் சாப்பிட்டுட்டு கை கழுவலான்னு போயிருக்கிறாரு. ஸோ சாப்பிட்ட இடத்துலையே ஃபோனை வச்சுட்டு போய்ட்றாரு. பாண்டியன் சரவணனுக்கு தான் டேரெக்டாக உடனே கால் பண்ணுறாரு. அப்போ தான் கோமதி எடுக்கிறாங்க. கோமதி எடுத்த உடனே ஹலோ அப்படின்றாங்க. சரவணா அப்படின்ன உடனே ஏங்க சரவணன் கை கழுவ போயிருக்கானா, கோமதி பேசுகிறான் அப்படின்ற உடனே அப்படியாடி அவன் வீட்டில் தான் இருக்கானா, அவன் என்ன நினச்சிட்ருக்கான் மனசில் வர வர அப்படின்றாங்க. ஏங்க என்ன ஆச்சு அப்படின்றாங்க. யாராச்சும் கடையை திறந்த உடனே வியாபாரம் பார்ப்பாங்களா, கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு தானடி வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க, ஆனால் அவன் கடையை திறந்தானா இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்றாங்க. ஏங்க இப்போ தானே கடையிலேருந்து வந்தான், எதுக்கு இப்போ அவனை காலையிலே கரிச்சு கொட்டுறீங்க அப்படின்றாங்க. எங்கே கிழிச்சான், வெளியே மட்டும்தான் சுத்தமாக இருக்குது, சாவியை வைக்க சொன்ன இடத்துல வச்சுட்டு வந்திருக்கிறான், ஆனால் கடையை சுத்தம் பண்ண வேலை வியாபாரம் பார்க்க வேலை கல்லாவில் வச்ச பணம் அப்படியே இருக்குது, அவன் காலையிலேருந்து கடையில் இருந்த மாதிரியே பேசிட்டு வந்தானேடி, வரட்டும் இன்றைக்கி அவன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு தெரியல, கடையை திறக்காமலே கடையை திறந்துட்டு கடையை மூடிட்டு வரேன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் வந்து கோவப்பட்டு கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் தேவையில்லாமல் சரவணனை சந்தேகப்படாதீங்க அப்படின்றாங்க. என்னடி சந்தேகப்படாமல் இருக்க முடியும், அவனோட நடவடிக்கையே சரியில்லை, கொஞ்சம் நாளாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கடையில் வியாபாரத்தை பார்க்க சொன்னால் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், டெலிவரிக்கு போனால் லேட்டாக வரான், அவன் நடந்துக்கிறதே கொஞ்சம் கூட சரியில்லடி, நேற்று மயில் பிள்ளைக்கு காசு கொடுக்க சொல்லிட்டு வந்தேன் முடியாதுன்னு சொல்கிறான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், முதல்ல அவனை என்ன எதுன்னு கேட்டு அனுப்பி, இல்லைன்னு வச்சுக்கோ கடைக்கு வந்தால் நான் கத்தி விட்டுருவேன் அப்படின்றாரு. ஏங்க நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு பேசுகிறாதீங்க, நான் சரவணன் கிட்டே பேசுகிறேன், நீங்கள் வைங்க ஃபோனு அப்படின்னு கோமதி கட் பண்ணி வச்சுட்டு, என்ன இவன் ஏன் இவர் இருந்தாலும் கோவப்படுறாரு, சரவணன் அந்த அளவுக்கு கடையை கூட கவனிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா, எல்லாரை விடவும் அவன் அப்பா கூட இருந்து கடையை வேலையை கவனிச்சிக்கணும்னு அவனுக்கு தானே அதிக அன்பு அக்கறையும் இருந்துச்சு, இப்போ ஏன் கடையை கூட சரியாக கவனிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு கோமதி சந்தேகம் பண்ணிடுறாங்க. அப்போ தான் சரவணன் வந்து கோமதி கையில் ஃபோன் இருக்கிறத பார்த்த உடனே ஆமாம் குடுமா ஃபோன் வந்துச்சா அப்படின்றாங்க. ஆமாடா உன் அப்பா தான் அப்படின்னு உடனே என்னவாம்மா கடைக்கு கிளம்பிட்டேனான்னு கேட்க கால் பண்ணாரா, சரிம்மா நான் பேசிக்கிறேன் சரி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம்டா சரவணா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு. ஆமாம் கடையில் போய் நீ கடையை திறந்தியா இல்லையாடா அப்படின்றாங்க. திருன்னு முடிக்கிறாரு சரவணன். ஏம்மா என்னாச்சு, கடையிலேருந்து தானே வரேன் அப்படின்னு. போய் சொல்லாதடா சரவணா, கடையை ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வியாபாரம் பார்க்குற ஆள் நீ கிடையாது, நேற்று வச்ச பணம் கதாவில் அப்படியே இருக்குது, சாமிக்கு பூ வாங்கி போடலை, விளக்கேற்றலை, கடையை சுத்தம் பண்ணலை, எப்படி இவன் வியாபாரத்தை பார்த்துட்டு கடையை மூடிட்டு வந்தான்னு அப்பாவை ஃபோன் பண்ணி கேட்குறதுக்காக தான் கால் பண்ணார். நான் ஃபோன் எடுத்த வரைக்கும் சரி சமாளிச்சிட்டேன், ஆனால் நீ எடுத்திருந்தா அவர் என்ன பேசியிருப்பாரோ தெரியல, என்னடா பண்ணிட்டு இருந்தேன், காலையிலேருந்து கடையை திறக்காமல் எங்கே போயிருந்தா அப்படின்றாங்க. அம்மா அது வந்து அப்படின்றாங்க, கடையை திறக்கலன்னு சொல்லியிருக்கணும்டா, நான் கடையில் தான் இருக்க சாத்திட்டு வரேன்னு, அது என்னடா சரவணா போய் சொல்கிற பழக்கம் எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட வர வர சரியில்லடா சரவணா, இப்போ நீ ஒரு அப்பாவுக்கு அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்ட, அதை மனசில் வச்சுக்கூட சரவணா, தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத, கிளம்பி போ கடைக்கு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சரவணனும் கிளம்பி போயிட்டுருக்காரு. தப்பு பண்ணாதவன் நான் பண்ணலைன்னு சொல்லியிருப்பான், அவன் தப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் எதுவுமே பேசாமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போகிறான் அப்படின்னு கோமதியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல, அப்படி என்ன இவன் செய்வான் அப்படின்னு கோமதிக்கும் சந்தேகமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.